ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் எம்ஆர் டெய்லர் பேசுகிறேங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், 3 கலர் ஜாக்கெட்டு ஒரே அளவு, அதாவது 36 இன்ச்சு வந்து அளவு கொடு ஜாக்கெட்டு 3 கலர் ஒரே அளவுக்குள்ள 3 ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி அளவு எடுத்து எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டைரியில் வந்து நான் அளவுகள் எல்லாத்தையும் குறித்து வச்சுருக்கேன். இந்த குறித்து வச்சுருக்க அளவுகள் என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் வந்து உடல் சுற்றளவு 36, அதை வந்து இந்த அளவில் எழுத மறந்துட்டேன். உடல் இறக்கம் மட்டும் 16, இடுப்பு சுற்றளவு இல்லை, கழுத்து இறக்கம் 8, இடுப்பு சுற்றளவு 31, கை சுற்றளவு வந்து கை இறக்கம் வந்து 88, கை சுற்றளவு 5.5 இன்ச்சு. மொத்தம் இதை வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். அந்த 3 ஜாக்கெட்டையும் நம்ம எப்படி இப்போ இந்த அளவுகளை வச்சு இதை எப்படி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம வந்து ஸ்கேலு, சிசர், மார்க்கிங் சாக் பீஸ், இன்ச் டேப் எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம எதையுமே மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுட்டோம்னா தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க கட்டிங்க்கு போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த 3 ஜாக்கெட்டையும் 2ஆக மடித்து ஒன்று மேலே ஒன்று அந்த துணிகளை வந்து கரெக்டாக அந்த பாருங்கள், ஒன்று மேலே ஒன்றா வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். அளவு முன்ன பின்ன வராமல் ஒரே சேஃபில் வந்து நம்ம மடித்து போடணும். இங்கே பாருங்கள், நான் இந்த மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிறாப்புலையும் இந்த ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறாப்புலையும் நம்ம மடித்து போட்டுக்கணும். இப்போ மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மடிப்புக்காக வந்து 1.5 இன்ச்சு, அதாவது இந்த நான் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேல்லேருந்து ஒரு அளவு வச்சு 1.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன அளவு எடுக்கணும்னா உடல் உயரத்தை எடுக்கணும். உடல் உயரம் வந்து மொத்தம் 16 இன்ச்சு. 16 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக இன்ச் டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி பக்கத்தில் நேராக எடுத்து அங்கே ஒரு மார்க் பண்ணி, ஏன்னா நம்ம கோடு போடையில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம வந்து 2 இடத்துலையும் நம்ம அளந்து மார்க் போட்டணும். மார்க் போட்டுட்டு இப்போ ஸ்கேலை வச்சு இந்த இதுக்காக தான் 2 இடத்துலையும் போடுறது. இந்த போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு போட்ட கோட்டு 16 இன்ச்சு சரியான அளவு, 2ஆவது போட்ட கோடு வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக உள்ள கோடுங்க. பற்றி கரெக்டாக இதே போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். உடல் சுற்றளவு வந்து 36, நான் இதில் குறிக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னேன்ல, இதை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். 36 சைஸு வந்து உடல் சுற்றளவு 36 சைஸுக்கு நம்ம இப்போ வந்து கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். இப்போ நான் வந்து 3 இன்ச்சு கழுத்துக்கு அகலத்துக்காக 3 இன்ச்சு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கு. அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 2ஆவது மார்க் பண்ணுறேன். அந்த 2ஆவது மார்க் எதுக்குன்னா ஃபஸ்ட் மார்க் வந்து கரெக்டு அகலம் கரெக்டான அளவு, 2ஆவது மார்க் வந்து கட்டிங்க்காக உள்ள அளவு. அந்த கட்டிங் பண்ணி அது என்ன நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதனால வந்து இது கட்டிங்க்காக உள்ள அளவு. 8.5 இன்ச்சு வந்து நம்ம தையல் இறக்கம், கழுத்து இறக்கம். இந்த மேலே 3 இன்ச்சு போட்டிருக்கோம்ல, கீழே வந்து அதே 3 இன்ச்சு கீழே இறக்கம் வச்சோம்னாக்கா கழுத்து வந்து இது வந்து பாக்கழுத்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஆவுண்டு இருக்கும். அதனால வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு தையல் இறக்கத்தில் வந்து கீழே பக்கமாக வைக்கிறேன். கீழே பக்கம் மேலே 3 இன்ச்சு, கீழே வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். 1/2 இன்ச்சு அப்போ தான் கொஞ்சம் கழுத்து வந்து பாக்கழுத்துங்கிறதுனால கொஞ்சம் குறுகலாக வரும். இப்போ 2ஆவது வந்து தையலுக்குள்ளே கோடு போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது கரெக்டான அளவு, 2ஆவது போட்டது தையலுக்குள்ள, இது ஃபஸ்ட் அளவு, இது 2ஆவது கோடு வந்து தையலுக்காக உள்ள அளவு. அதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ ஷோல்டர் அளவு வந்து 3 இன்ச்சு இதுக்கு தாராளமாக வைக்கலாம். ஏன்னா 3 இன்ச்சு தாராளமாக வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2 நம்ம வந்து கீழே வந்து 5.5 இன்ச்சு ஆம்கோல் இறக்கம். ஷோல்டர் 2.25 இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலமும், 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காகவும் வச்சு 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஆம்கோல் இறக்கம். மொத்தம் நம்ம ஆம்கோல் இறக்கம் வந்து 34, 36, 38 இந்த 3 சைஸுக்கு வந்து 5.5 இன்ச்சு இறக்கம் வைக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சுட்டு 2 பக்கமும் நம்ம அந்த ஷோல்டரில் அளவு எடுத்தோம்ல, அந்த ஷோல்டர் அளவு கழுத்தளவு 2ஐயும் பார்த்து எவ்வளோன்னா 6.25 இன்ச்சு வருது. அந்த 6.25 கீழே ஆம்கோல் அந்த 5.5 இன்ச்சு வச்சோம்ல, அதுக்கு நேராக வச்சு அளந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படி அளந்து பார்க்காம நம்ம நேராக மார்க் போட்டோம்னாக்கா
ஸ்கேலில் வந்து தள்ளி கூட குறைச்சி வந்துடும். இந்த பாருங்கள் ஸ்கேல் பாருங்கள், நான் வச்சு இப்படி மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்குக்காக தான் நம்ம வந்து அந்த அளந்து பார்த்துட்டு மார்க் பண்ணுறது. எப்போவுமே வந்து நம்ம ஒவ்வொரு இடமும் அளந்து மார்க் பண்ணியில் நம்ம வந்து சும்மா ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் போட்டோம்னா ஸ்கேல் வந்து தள்ளி வந்துருச்சு, ஒரு ஒரு அரை இன்ச்சு கேப்பு வந்தால் கூட அது லூஸ் விழுந்துடும். அதுக்காக தான் நம்ம அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்கேல் போடணும். இப்போ வந்து நம்ம உடல் அளவு வந்து 36 உடம்பு அளவு. 36ல் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். 36ல் 2 இன்ச்சு சேர்த்தாக்க 38. 38ல் வந்து 4ஆக பிரிக்கணும். 2ஆக பிரித்தா 19. அந்த 19 வந்து 2ஆக பிரித்தோம்னாக்க 9.5 இன்ச்சு வருங்க. இங்கே பாருங்கள், நான் நம்ம இன்ச் டேப்பை மார்க் பண்ணி இதுன்ட்டு 9.5 இன்ச்சு. இந்த உடல் சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு வச்சாச்சு. 9.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வைக்கணும். 1.5 இன்ச்சு வச்சுட்டோம். 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்ட் போடுறோம்ல, அதுக்கு வந்து 1.25 இன்ச்சு வைக்கணும். நம்ம வந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு அந்த இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், 5.5 இன்ச்சு வச்சோம்ல, 5.5 இன்ச்சு வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம 2ஆக மடக்கினோம்னா அந்த இன்ச் டேப்பை மடக்கி பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு வருது. 2.25 இன்ச்சுலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியில் இந்த நம்ம மார்பு சுற்றளவு பாருங்கள், உடல் அளவு 38 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கரெக்டாக போய் அந்த கோட்டில் உட்காரக்கூடாது. கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணணும். நம்ம இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா 8 இன்ச்சு வந்து நம்ம அவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக 8 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து உடல் சுற்றளவு 31 இன்ச்சு. 31 4ஆக பிரித்தோம்னாக்க இங்கே பாருங்கள், 31 இதே போல் தான் நம்ம வந்து 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தா மொத்தம் 7.5 இன்ச்சு வரும். வரும் 2ஆக பிரித்தா 15 வரும். 15 2ஆக பிரித்தா 7.25 இன்ச்சு கிட்ட வருது உடல் சுற்றளவு. 7.25 எடுத்துட்டோமா, அதுக்கு ஒரு மார்க் போட்டுட்டோம். அதுக்கடுத்து டாட் பிடிக்கிறோம். அந்த நடு சென்டரில் டாட் பிடிப்போம்ல, அதுக்காக 1 இன்ச்சு டாட்டுக்கு போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த 1 இன்ச்சு டாட் போட்டோம்ல, அதுலக்கும் மார்பு சுற்றளவுக்கும் ஒரு கோடு, இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டதுக்காக ஒரு கோடு. இவ்வளோ தான் நம்ம வந்து பேக் சட்டை வந்து மார்க் பண்ணக்கூடிய இந்த இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இது வந்து முதுகு பீஸ் பக்கம் எல்லாமே கட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் கட் பண்ணுறது மட்டுமே அந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணணும். நம்ம கூட உள்ளே தள்ளியோ வெளியில் தள்ளியோ கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த மார்க்கில் கரெக்டாக கட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ வந்து அந்த மார்க் பண்ண உடல் சுற்றளவுக்கிட்ட ஒரு ஆர்காட் போட்டுக்குவோம். அதுக்கடுத்து வந்து இப்போ கை சுற்றளவு, கைக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். கைக்கும் அதே போல் ஒரு 4ஆக மடித்து நம்ம ஒன்று மேலே ஒன்றா வந்து போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், 4 துணி பாருங்க இருக்குது பார்த்தீங்களா, அப்படி 4ஆக மடித்து அப்படியே போட்டுட்டு அந்த தையல் ஓப்பன் பகுதி ஆப்போசிட்லேயும் நம்ம மடிப்பு வந்து நம்ம பக்கமும் வச்சுட்டு 1.5 இன்ச்சு மடிப்புக்காக மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 8.5 இன்ச்சு கை உயரம். நம்ம டைரியில் எழுதியிருக்கிறது வந்து 8.5 இன்ச்சு கை உயரம். அந்த 8.5 இன்ச் வச்சுட்டு இது கை சுற்றளவை வரைஞ்சிக்கணும். மொத்தம் 5.5 இன்ச்சு கை சுற்றளவு. இந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 8.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணணும். கரெக்டான சரியான அளவு 8 மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக உள்ளது. மொத்தம் 9 இன்ச்சு. அந்த இங்கே பாருங்கள், இந்த கோடு வந்து சரியான அளவு. 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 2வது கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கோடு வந்து சரியான அளவு 8.5 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையல் சேர்க்காக மொத்தம் 9 இன்ச்சு இந்த மார்க் பண்ணியாச்சு. இந்த 9 இன்ச்சில் இந்த இதுலேருந்து நாம் வந்து கை இறக்கம் எவ்வளோ வைக்கணும்டா, ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து கை வைக்கிறது 3 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா 5, 6 வரைக்கும் நம்ம வந்து 2.5 இன்ச்சு வைக்கலாம். நம்ம 7 இன்ச்சுக்கு மேலே கை உயரம் போச்சுனாக்கா அதுக்கு 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சுட்டு ஒரு தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 2வது மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2வது மார்க்கில் வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுருவோம். 2வது மார்க்கில் ஒரு கோடு போட்டாச்சு.
கோடு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம முதுகு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ஷோல்டர் வரைக்கும் நம்ம இப்போ கிராஸில் வச்சு அளந்து பார்த்தா 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சை வந்து இந்த 2வது கீழே 3 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த 3 இன்ச்சு கோடு போட்ட இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கழித்து 2வது அந்த அளவு வைக்கணும். இப்போ வந்து இதுதான் சரி, அந்த 2வது போட்ட கோடு தான் கரெக்டான அளவு. அந்த 1.5 இன்ச்சு எதுக்கு வைக்கிறோம்னாக்கா, நம்ம வந்து அந்த ஜாக்கெட்டில் பாருங்கள் முதுகு பீஸில் வந்து அளவுன்னு பார்த்தோம்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த 1.5 இன்ச்சு அதில் கழிச்சிட்றோம். இதுதான் நம்ம வந்து போடுற அளவு. இப்போ கீழே வந்து 5.5 இன்ச்சு வந்துச்சு. இப்போ நடு சென்னில் வந்து 6 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ வந்து ரவுண்டு அந்த கை ரவுண்டு வரைகிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சுலேருந்து நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அப்படியே வந்து இந்த பாருங்கள், இந்த அர்க்காத்து பண்ணியிருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சுக்கு அங்கிட்டு தானே, அந்த அர்க்காத்துக்கு அங்கிட்டு 1 இன்ச்சுக்கு அங்கிட்டு தானே நம்ம ஆம்கோலில் ரவுண்ட் போட்டோம். அதே போல் இந்த கையிலையும் அந்த 1 இன்ச்சுக்கு தள்ளி அந்த கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல போய் டச் ஆகாமல் 1 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணி அந்த இடத்துல டச் ஆகணும். அப்படி போட்டால் தான் நம்ம கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ 2ஆக மார்க் பண்ணியாச்சு. இது தையலுக்கான பகுதி. நான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நான் வந்து எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். ஏன்னா மடித்து அடிச்சுட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நான் கட் பண்ணவே மாட்டேங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். கை வந்து கை வரைகிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நம்ம சிரமம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதோடைய அடுத்த பகுதி இப்போ இந்த கட் பண்ண துணியெல்லாம் அப்படியே வந்து எல்லா துணியும் விரித்து போட்டுப்போம். பாருங்கள், ஒரு துணி மேலே கைக்கு கட் பண்ணியிருக்கோம்ல, இதை எல்லாத்தையும் சமமாக ஒன்று மேலே ஒன்றா நம்ம விரித்து போட்டு வச்சுப்போம். இங்கே பாருங்கள், நான் எப்படி விரித்து போடுறேன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம அப் அண்ட் டவுன் இல்லாமல் கூட குறைச்சி எந்த சைடும் கூட குறைச்சி போயிடாமல் கரெக்டாக நம்ம இதே மாதிரி விரித்து போட்டுட்டு இது இப்போ குடஞ்சி விட்டுறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த குடஞ்சி விட்டுறது வந்து நம்ம அப்போ தான் இந்த ஆம்கோல் இடத்துல சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த மேலே பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மடிப்பு கரெக்டான இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் குடஞ்சி விட்டுறதுக்காக மார்க் பண்ணி இப்போ நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இதே போல் தாங்க நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணக்கூடாது. இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து முதுகு பக்கம் கட் பண்ணிட்டோம், கையை கட் பண்ணிட்டோம். கை கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இல்லைங்க, 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பாருங்கள், அந்த கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கீழே உள்ள சிகப்பு மேலே வெள்ளையம் ப்ளூ கலர்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த அர்க்காத்து எதுக்கு போகிறோம்னா, முன் பீஸு பின் பீஸு வந்து நம்ம முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணையில் கை ஜாயின் பண்ணையில் போட்டுக்கணும். அதுக்காக தான் நான் போகிறேன். இதோடைய அடுத்த முன்பக்க வீடியோ அடுத்த வீடியோவில் வருங்க.